ஹலோ. இன்னைக்கு டிசம்பர் 21 ஞாயிற்றுக்கிழமை. சரி, காலையில் சும்மா வீட்டில் இருக்கிறதுக்கு நான் முருகரை போயிட்டு ஒரு பார்வை பார்த்துட்டு வந்துடலாம். குமரஞ்சேரி எங்கள் ஊர்லேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தான் இருக்குதுன்னு சொல்லி கார் எடுத்துன்னு வந்துட்டேங்க. ஆனால் இங்கே பாருங்கள், எவ்வளோ காருங்க. ஞாயிற்றுக்கிழமை காலியாக இருக்கும்னு நினச்சி வந்தால் குமரஞ்சேரி அந்த அளவுக்கு ஃபேமஸ் பண்ணி விட்டாங்க. இந்த யூடியூப்லாம் இன்ஸ்டாகிராமில் போட்டு பாருங்க, கடைங்க பாருங்க, எவ்வளோ கடைங்க, எவ்வளோ ஆட்டோங்க, எவ்வளோ பைக்குங்க. ஐயோ, இது வேறு சிங்கிள் ரோடுங்க. இந்த ரோட்டில் இவ்வளோ கடைங்களும் பைக்லையும் வச்சு எப்படி போயிட்டு எப்படி வர்றது? குமரஞ்சேரி நாங்கள் பார்க்க சொல்ல ஒன்றுமே நாங்கள் இருக்காதுங்க. ஒரு ஈக்காக கூட இருக்காது. ஃப்ரீயாக வந்து முருகரை பார்த்துட்டு அப்படியே முருகா எல்லாரையும் நல்லா வச்சுக்கோ, ஊர் நல்லா இருக்கும்னு. ஆனால் இப்போது சமீபமாக ஒரு அபரிதமான வளர்ச்சிங்க. இதனால் அந்த ஊர் நல்லா வசதி வாய்ப்புகளோடு வரும்ன்றது ஒரு பக்கம் இருந்தாலும் நிறைய பிரச்சனைகளையும் வரவங்களுக்கு இருக்குங்க. ஏன்னா ரொம்ப லாங்லேருந்து வராங்க, பாவம். கார் ஓரத்துக்கு இடம் இல்லை, கார் 1 கிலோமீட்டர் முன்னாடியே விட்டாங்க, அதை நடந்து வரணும். வயசானவங்க எப்படி வருவாங்கன்னு யோசனை முடிச்சதில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. பாருங்கள், லைன் எங்கே நிற்குது பாருங்கள். அந்த எல்லோ புடவை கட்டியிருக்காங்க பாருங்கள், அதான் லாஸ்ட்டு. அவங்க தான் லாஸ்ட்டு அந்த லைனில். 2 பக்கமும் கடைங்க, இந்த பக்கம் பைக்கு. அதுக்கப்புறம் பாருங்கள், நான் அப்படியே கோயில் முன்னாடி உங்களை கூட்டம் போய் காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. நாங்கள் வர சொல்லலாம், இது மாதிரிலாம் காலியாக இருக்குங்க. நாங்கள் எங்கள் கார் ஏற்றும்போது அந்த மரம் தெரியுது பாருங்கள், அந்த மரத்தாண்ட தான் நிறுத்துவோம் எங்கள் காருங்களை. நிறுத்திட்டு அழகாக முருகரை பார்த்துட்டு மனசார வேண்டிட்டு வருவோம். ஆனால் இன்றைக்கி நிலமை, அதாவது டிசம்பர் 21, இன்றைக்கி நிலமை 2025 பாருங்கள். ஞாயிற்றுக்கிழமை யாரும் இருக்க மாட்டாங்கன்னு சொல்லி வந்துட்டேங்க. செவ்வாய்க்கிழமை தானே கூட்டம் வருது, ஞாயிற்றுக்கிழமை இருக்க மாட்டாங்கன்னு நினச்சி வந்தால் இங்கே பாருங்கள், என்னாடி எவ்வளோ கூட்டாங்க. கோயில் கோபுரத்தை காட்டுறோம் பாருங்கள், அங்கே வந்து நிற்கிது ஆட்டோ இந்த சைடு. இதாங்க முன்னாடி என்ட்ரன்ஸ் கோயில் முருகர். காசு தராரு, எவ்வளோ கூட்டம் நிற்கிது பாருங்கள். உள்ளே கூட்டம் போகிறோம் பாருங்கள். நாங்கள் கொஞ்சம் லோக்கல்ன்றதுனால அப்படியே உள்ளே போயிடுறோம். வெளியிலேருந்து வரவங்க பாவம் லைன்லேருந்து தான் வரணும், அது வழி கிடையாது. இப்போனால் உள்ளே வந்து ஸ்க்ரீன் போட்டிருக்குங்க, அபிஷேகம் நடந்துகிட்ருக்கு. அதனால் இது வந்து போகிற வழிங்க எப்படி இருக்குது பாருங்கள். 2 பக்கமும் வயல்வெளிங்க, அடுப்புற சிங்கிள் ரோடு. எதற்கு ஏதாவது ஒரு வண்டி வந்தால் கூட ரொம்ப கஷ்டங்க. ஜனங்க கொஞ்சம் பார்த்து வாங்க. வெளியிலேருந்து புதுசாக வரவங்க வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக வாங்க. நான் 2 பக்கமும் பள்ளம், வயல்வெளி. கொஞ்சம் இறங்கினா கூட வண்டி கீழே இறங்கிடுங்க. அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக வாங்க, நிதானமாக வாங்க, பொறுமையாக வாங்க. முருகர் எல்லாரையும் நல்லபடியாக வச்சுருப்பார். அதனால் அவர் எங்கே இருந்தாலும் அவருடைய புகழ் நிலைச்சி நிற்குங்க.